கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிளின்ற அந்த கேரக்டர் வந்து சொல்லும் பார்த்தீங்கன்னா பச்சை கிளிக்கு வந்து ஏசி போட்டு கொடுக்கும், அது பண்ணி கொடுக்கும், இதை செஞ்சு கொடுக்கும்னு சொல்லி அதே மாதிரி தான் வந்து இவரும் வந்து 15 எம்எல்ஏ தொகுதியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டு, அதாவது ராஜ்யசபா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காப்புல. போராடம் பூரா வந்து மற்ற சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறவா பேசுறது, பத்திரிகையாளர்கள் தரக்குறவா பேசுறது, அதே மாதிரி தன்னுடைய மகனையும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து வச்சிருக்காப்புல. என்ன மாதிரி வந்து டிமாண்ட்லாம் ஏடிஎம்கே கட்சியில் வச்சிருந்தார், என்டிஏ கூட்டணி வச்சிருந்தாரு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சியில அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து என்னென்ன கோரிக்கைலாம் வச்சிருந்தாரு, அந்த கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சதாகவும் அதனால வந்து பெரிய மன உளைச்சல் இருக்கிறதாகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து ஒரு போட்டி போட போறோம் அப்படின்னு வந்து எந்த விஷயத்தையும் சொல்லல. நேற்று வந்து புதிய தமிழன் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாப்புல. அவர் என்ன மாதிரி வந்து டிமாண்ட்லாம் ஏடிஎம்கே கட்சியில் வச்சிருந்தார், என்டிஏ கூட்டணி வச்சிருந்தாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சியில் அங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து என்னென்ன கோரிக்கைலாம் வச்சிருந்தாரு, அந்த கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சதாகவும் அதனால வந்து பெரிய மன உளைச்சல் இருக்கிறதாகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து ஒரு போட்டி போட போகிறோம் அப்படின்னு வந்து எந்த விஷயத்தையும் சொல்லல. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கதவு வந்து திறந்து இருக்கிற மாதிரி தான் வந்து பேசுறாப்புல. சரி, அவர் என்ன டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 தொகுதியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்பி சீட்டும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிளின்ற அந்த கேரக்டர் வந்து சொல்லும் பார்த்தீங்கன்னா பச்சை கிளிக்கு வந்து ஏசி போட்டு கொடுக்கும், அது பண்ணி கொடுக்கும், இதை செஞ்சு கொடுக்கும்னு சொல்லி அதே மாதிரி தான் வந்து இவரும் வந்து 15 எம்எல்ஏ தொகுதியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டு, அதாவது ராஜ்யசபா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காப்புல. நல்லா யோசித்து பாருங்க மக்களே, இவர் தனித்து நின்று தன்னுடைய வந்து பார்த்தா பலத்தை காமிச்சு இவர் பெற்ற ஓட்டு 6000 ஓட்டு தான். இந்த 6000 ஓட்டுக்கு வந்து இவர் கேட்கிற தொகுதிகள் 15 தொகுதிகள். அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா சீட்டு முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காப்புல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லி வந்து அழைக்கப்படுகின்ற ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு சீட்டு வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணி அதுவும் பொது தொகுதியாகவே வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. அதை கூட அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் வெற்றியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேட்டியை கொடுத்துருந்தாப்புல. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு இவரும் பட்டியல் ஏற்றத்தை பற்றி பேசினவர் இவர் வந்து என்ன சொல்றாரு பேட்டியில், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதியில் வந்து எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும், ரிசர்வ் தொகுதி எங்களுக்கு கொடுங்க, 15 தொகுதி வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், ரிசர்வ் தொகுதியை எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, பண்ண மாட்டாரு, அப்படி அதே பற்றி பேசுகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் 15 தொகுதி கேட்கணும்னா இப்போ ஒன்றும் கிடையாது. அதே கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மூப்பனுடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜில் ஒரு 10% கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுக்காதவர் தான் இந்த கிருஷ்ணசாமி அவர்கள். ஆனால் அவரே வந்து பார்த்தா இந்த வாட்டி வந்து 5 தொகுதியை வாங்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராஜ்யசபா சீட்டு எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தங்களுடைய பலம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களை கூட்டணியில் வந்து சேர்க்கக்கூடாதுன்ற விஷயத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இவரும் சரி இவருடைய மகனும் சரி தொடர்ச்சியாக தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வம்புழுக்காத சமுதாயமே கிடையாது. அது தேவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, வேளாண் சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயமாக இருந்தாலும் வந்து இவங்க தொடர்ச்சியாக அங்கே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களான முக்குளத்தூர் மக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கொலை செய்யும் கம்யூனிட்டி, இவர்கள் கொள்ளையடிக்கும் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி இவரும் சரி இவர் மகனும் சரி மேடை கிடைக்கிற இடத்துல பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஆக இப்படி இவர் வந்து சேர்த்தோம்னா மற்ற சமுதாயத்தில் ஓட்டு விழுகாது. சரி, இவர் சமுதாயத்தை சார்ந்த ஓட்டாது எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்த்தா 6000 ஓட்டு தான் வாங்கியிருக்காப்புல. இந்த 6000 ஓட்டுக்காக நம்ம மற்ற சமுதாயத்தில் ஓட்டை வந்து இழக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சரி இவரை வந்து இந்த திமுக அதிமுக 2 கட்சியிலுமே இவரை சேர்க்கக்கூடாதுன்ற விஷயத்துல ரொம்ப தெள்ள தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய் நிறுத்தி கொண்டு போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் மீண்டும் தனிச்சு நின்றோம்னா நம்மளால போராட்டி போட்ட அந்த 6000 ஓட்டு கூட விழுகாது அப்படின்றனால தான் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குன்ற பேர்ல வந்து அதாவது இவர் தான் அந்த சமுதாயத்தில் பிரதிநிதி மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜான் பாண்டியன் அவர்கள் யாரு? அவர் ஜான் பாண்டியன் அவர்கள் இது வரைக்கும் போராடவே இல்லையா? நான் தான் வந்து இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்த பிரதிநிதி, எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதாவது எல்லாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போராடம் பூரா வந்து மற்ற சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா
தரக்குறவா பேசுறது, பத்திரிகையாளர்கள் தரக்குறவா பேசுறது, அதே மாதிரி தன்னுடைய மகனே அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து வச்சிருக்காப்புல. அவருடைய மகனும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பேசுவாப்லையோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு அதிகமாக வந்து பேச ஆரம்பிச்சாப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கிறனால தான் வந்து 2 கட்சியுமே கூட்டணியை தவிர்த்து போயிட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் என்னை எப்படியோ சேர்த்துக்கோங்க, 15 சீட்டு கேட்டேன், ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டேன், எனக்கு வந்து பார்த்தா 5 தொகுதி கொடுங்க, 3 தொகுதியாவது கொடுங்கன்னு சொல்லி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து கடைசியாக வந்து ரெக்வெஸ்ட் மாதிரி வைக்கிறாப்புல. ஆனால் அவர் கூட்டணிலாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதன் பின்பு எல்லா தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரச்சாரத்தை கிளம்பிட்டாப்புல. ஆனால் 6000 ஓட்டு வச்சிருக்கிற இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து 15 தொகுதி கேட்டேன், ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு இதை வந்து சொல்றாருன்னா, மற்ற கட்சி வேற ஏதாவது கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக இந்த பேட்டியை கொடுத்தான்றத யதார்த்தமான உண்மை. அதாவது பொதுமக்கள்கிட்ட 5 வருடங்களாக வெறுப்புணர்ச்சியை விரித்து அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்க்கறதும் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்குற மாதிரி இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவையோ முழுமையாக இவர் புறக்கணித்தது காரணம் என்னன்னா கலை யதார்த்தம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து பார்த்தா கலை யதார்த்தம் என்னன்னு தெரியும். அவங்கவுங்க கையில் IS அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு கடந்த காலத்து இந்த 5 வருடங்கள் இவங்க என்னென்னலாம் பேசினாங்க, என்னென்னலாம் வந்து இவங்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று சமுதாயத்தை வந்து பேசினாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு தான் இவர் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் குடும்பத்தை, அதாவது அந்த சமுதாயத்தை கிடையாது, அந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து மற்ற எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, அதுலேயும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மற்ற தலைவரும் அந்த மாதிரி கிடையாது. இவர் தொடர்ச்சியாக இவர் குடும்பம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வந்து இந்த கட்சியை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக புறந்தள்ளி விட்டது. இதே தொடருமானால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவருடைய அந்த அரசியலானது, இந்த வெறுப்புணர்ச்சியை விதித்து வளர்க்கின்ற அரசியல், இந்த மாற்று சமுதாயத்தை திட்டி அதன் மூலமாக குறிகாய அரசியல், இது எல்லாமே இந்த எலெக்ஷனோட மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பாடமாக வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிவிட்டது தான் யதார்த்தமான உண்மை.